வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு நமது நன்றிகள். ஓகே. இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ப்ரீவியஸ்ல சிசரியன் பற்றியான ஒரு வீடியோ ஒன்று வந்து போட்டிருந்தோம்ல. அந்த நாள் இந்த நாள் தான். 8th October 2024 மார்னிங் நம்ம கொடுத்தது 6:50லேருந்து 7:30 வரைக்கும்ல. மார்னிங்ல வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப என்னடா பண்ற ஜோசியத்துல அப்படின்னு கேட்குற இடத்துல எனக்கு மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என் மனசுக்கு ஒரு திருப்தி வேணும்ல. அந்த திருப்தியை நான் இந்த ஜாதகத்துல பார்த்தேன். இன்னைக்கு அந்த ஜாதகம் பத்தி தான் யூடியூப்லயும் சரி டிக்டாக்லயும் பேச போறோம். சரி, நான் கொடுத்த டைமிங் மலேசிய நேரப்படி 6:50லேருந்து 7:30க்குள்ள ஓகே நீங்க பண்ணிக்கோங்க பேபி. ஆனா இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி அப்படின்றது நானும் சொல்லுவேன். கடவுள் தான் முடிவு பண்றாரு, ஜோசிகாரெல்லாம் முடிவு பண்ண முடியாது. சரிங்களா? சரி, நான் கொடுத்த அமைப்புகள்ல கன்னி லக்னமாகி லக்னாதிபதி லக்னத்தில் உச்சமாகி, ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த கன்னியில மட்டும் புதன் வந்து உச்சத்தையும் மூல திரிகோணத்தையும் கண்ணிலே அடைவார். கன்னிக்கு மட்டும் இருக்கு, புதனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். இதெல்லாம் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த ஜாதகத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் உச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? சரி, கன்னி லக்னமாகி லக்னத்தில் சூரியன், லக்னத்தில் கேது, லக்னத்தில் புதன். லக்னத்தில் கேது இருக்கலாமா? லக்னத்துல கேது தாங்க இருக்கணும், ராகு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? கேது என்ன பண்ணுவார்? கன்னியின் தன்மையை வளர்ப்பார். கன்னியோட தன்மை என்ன? படிப்பு, வானியல் சாஸ்திரம், கணிதம், கல்குலேட்டர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐடி, இது மாதிரியான விஷயங்களா? சரி, அதுக்கு பின்னாடி வருவோம். சரி, ஜாதகத்தை பார்த்துக்கோ. சரி, கன்னி லக்னமாகி லக்னத்தில் சூரியன் 20 டிகிரி, லக்னம் 22 டிகிரி, சூரியன் 20 டிகிரி, புதன் 26 டிகிரி, கேது 11 டிகிரி. லக்ன பாவகத்துக்கு முந்தைய அமைப்புகள்ல தான் இருக்காரு. சரிங்களா? கேது. இதற்கு அடுத்த நிலையாக 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சந்திரன். இந்த அமைப்புகள்ல உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். ஓகே, அடுத்து 6ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயம் தோணுது அப்படின்றத ஒரு 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 2 நிமிஷம் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணிக்கிங்க. ஏன் நான் இந்த டைமிங்கை கொடுத்துருக்கேன்னு. இப்போ இந்த டைமிங் எனக்கு கொடுத்ததை பத்தி நான் இன்னைக்கு நினைச்சு ரொம்ப பெருமையும் நெகிழ்ச்சியும் அடைகிறேன். சரி, இப்ப ஏன் இந்த ஜாதக அமைப்பை கொடுத்தேன்? சிசரியன்றது எவ்வளவு ரிஸ்கான ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு நாள் குறிச்சு கொடுக்கறது. ஏன்னா என்கிட்ட நாள் குறிச்சு கொடுக்க சொல்லி வந்த ஒருத்தர் இந்த 2 நாள்ல குழந்தைய வந்து நீங்க சிசர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். அவங்ககிட்ட நான் சொன்னேன், அவர் முட்டாளுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? அவர் முட்டாள். ஏன்னா ஒரு 4 மணிக்கெல்லாம் நல்ல அமைப்புகள் இருக்காது. குறிப்பிட்ட சில லக்னங்களுக்கு மட்டுமே சில அமைப்பு இருக்கும். இதுல இக்கட்டான சூழ்நிலையில தான் இந்த ஜாதகமும் நான் குறிச்சு கொடுத்துருக்கேன். நல்ல விஷயம் என்னன்னா, நான் என்ன விஷயத்த பார்த்தேன் அப்படின்னா, ராசி லக்னத்தை குரு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு, லக்னாதிபதி பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு, வாழ்நாள் முழுக்க யோக தசை வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன சொல்றோம்? லக்னம் நல்லா இருக்கணுங்க, லக்னாதிபதி நல்லா இருக்கணுங்க, தசா புத்தி நல்லா இருக்கணுங்க அப்படின்னு சொல்றோம்ல. அந்த அமைப்புகள்ல விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. கேட்டை 1ஆம் பாதம், விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம், புதன் தசையில பிறந்திருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுடைய தசாபுத்தி அமைப்புக்கு நட்சத்திரம் மிக மிக முக்கியம். நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறக்கிறீங்களோ அந்த நட்சத்திர அதிபதியின் தசை தான் உங்களுக்கு நடக்கும். லக்னாதிபதியின் யோக தசை வந்துருதா? சரி, அதுக்கு அடுத்த நிலையாக கேது, அதுக்கு லக்னத்திலே உச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கேது. எவ்வளவு நுணுக்கம் பாருங்க ஜோசியத்துல. இன்னைக்கு நான் ஜோசியம் பாக்குறதுல ரொம்ப 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 பெருமைப்படுறேங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு 3 ஜோசியத்தை எடுத்து போய் செக் பண்ணுவாங்க, என்ன சொல்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் சொன்னார், கண்டிப்பா பிரதர், உங்களுக்காகவே இதை நான் போய் செக் பண்றேன் அப்படின்னாரு. லக்னத்தில் 3 உச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கேது, சூரியன், செவ்வாய். ஓகே, செவ்வாய் லக்னத்தை பாக்குறாரு ஐயா, உச்சனுடைய வீட்டுல இருந்து திக்பல அமைப்புகள்ல ராசியை பாக்குறாரு. அதிகாரமானவர், அரசு சார்ந்த அமைப்புகள்ல வரப்போறவர். லக்னம் பாக்கிய ஸ்தானங்கள் வலுத்திருக்கு, பாக்கியாதிபதிகள் வலுத்திருக்காங்க. சனி 5ஆம் இடத்துல இருக்கிறத விட 6ஆம் இடத்துல இருக்கிறது ஸ்பெஷல், ஒரு நல்ல அமைப்பு. அந்த அமைப்புகள்ல ஜாதகமே அப்படியே தகன்னு இருக்குங்க. இப்பதாங்க வளர்பிறை. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சந்திரன் 3ல மறைஞ்சிட்டாரு, இந்த அமைப்புகள்ல சந்திரன் திக்பலத்தை நெருங்கிட்டாரு அப்படின்னு நான் சொல்வேன். ஓகேங்களா? 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம் அடைவார். சந்திரன் திக்பலத்தை 90 விழுக்காடு திக்பலத்தை நெருங்கி குருவின் பார்வையில இருக்காரு. ஆமா, கிட்டத்தட்ட குருவின் 10 டிகிரி பார்வையில இருக்கிறாரு. ஓகேங்களா? சந்திரன் ராசியின் சுபத்தன்மை வந்துருச்சா, லக்னம் லக்னாதிபதியின் சுபத்தன்மை வந்துருச்சா. இதற்கு அடுத்த நிலையில
சுக்கிரன் எப்படி இருக்காரு? அருமையா ஆட்சியான இடத்துல இருக்காரு. இந்த ஜாதகம் ஒரு மாதிரி தகன்னு இருக்கிற அமைப்புங்க. சரி, புதன் தசை யோக தசைங்க. அதுக்கப்புறம் வர்ற கேது புதனை போலவே செயல்படுவாரு. சுக்கிரனும் சூப்பரா இருக்காருங்க உங்க தியரி படி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப சூரியன் சந்திரன் எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க? சூரியனும் சந்திரனும், சூரியன் உச்சனுடைய வீட்டுல குருவின் பார்வையில இருக்காரு. சந்திரன் 10 டிகிரி குருவின் பார்வையில இருக்காரு. செவ்வாய் திக்பலமாகி உச்சனுடைய வீட்டுல இருக்காரு. ராகு 7ஆம் இடத்துல. சரி, ராகு தசை வரும்போது சில விஷயங்கள் நடக்கும் தான். ராகு தசை எப்போ வருது? அவருக்கு 2019ல வருதுங்க. அந்த நேரத்துல பார்ட்னர் கெடுவாங்க. இவரோட 2019ல கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிருக்கும். 70, ஆமா, 70 வயசுல கண்டிப்பா பார்ட்னர் கெட தான் செய்வாங்க. அந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஜாதகம்ங்க. சிசேரியனுக்காக டேட் குறிச்சு கொடுக்கும் போது இது வந்து மத்த சமுதாயம்லாம் செய்தான்னு கேட்பீங்கல்ல. இன்னைக்கு காலையில ஒண்ணு சொன்னாரு. சைனீஸ் அவ்வளவு பேரு இது பண்ணி நல்ல வேளை நான் ஏர்லியா புக் பண்ணனால எனக்கு கிடைச்சிருச்சு. இல்லைன்னா எனக்கு கிடைச்சிருக்காது. சைனீஸ் அவ்வளவு புக் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த 8 கிட்டலாம் வேலை செய்யலங்க. பாத்துட்டேங்க. அருமையான யோக ஜாதகம், நல்லா இருக்க போற ஜாதகம். இந்த குழந்தைக்காகவே தாய் தந்தையர் நல்லா இருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நிறைவான ஜாதகத்தை ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. பட் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஓகேங்களா? தயவு செய்து இந்த நாள்ல குழந்தைய பிறந்துங்க, இந்த 3 நாள் நல்லா இருக்குன்னு யாராவது சொல்றாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. ஒரு நாளில் குறிப்பிட்ட சில லக்னங்களில் பிறக்கிறவர் மட்டும்தான் சாதனையார். நீங்க கேக்குறீங்கல்ல, ரஜினிகாந்த் பிறந்த அன்னைக்கு ஆயிரக்கணக்கான குழந்தை பிறக்கிறாங்க, ஏன் அவர் ஒருத்தர் மட்டும் ரஜினிகாந்த்னு? ரஜினிகாந்த் பிறந்த நேரத்துல, பிறந்த லக்னத்துல யாரும் பிறந்திருக்க மாட்டாங்க. செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.